எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வில்லேஜ் குக்கிங் இன்ஜினியர்ஸ் எல்லாரும் சேர்ந்து சமைக்க போகிறதில்ல. நம்ம ஏரியாவுக்கு பக்கத்தில் இருக்க இடத்துல முந்திரி கொள்ளையில் வந்து முந்திரி பழம் பிடுங்கி அருமையாக சாப்பிட போகிறோம். இன்னைக்கு இந்த தோப்புல ஒரு நல்ல வேட்டை இருக்கு. சரியான பழம் இருக்கு. அந்த பழத்தை பாரு, நம்ம ரோட்ல வரையிலே பார்த்தோம். அந்த கடையில் வரும்போது பழம் இருக்கான்னு பாரு. அச்சே அங்கே ஒரு பழம் எங்க அந்த ஒரு மஞ்சப்பழம். ஒரு பழத்துக்காக எவ்வளோ போராட வேண்டியதாக இருக்கு. சரி எங்க வா வேணுமா? இந்தா பங்காளி தின்னு தின்னு உனக்கு உனக்கு தின்றா. நான் பிடிக்கிறேன். வா அங்கிட்டு போவோம். அருமை. நம்ம பசங்க எங்க போனானுன்னே தெரியல. ஒவ்வொருத்தரும் பழத்தை பார்த்துட்டு ஒவ்வொரு பக்கம் போயிட்டாங்க. அங்கிட்டு போய் எல்லாரையும் தேட வேண்டியதே பெரிய வேலையா இருக்கு போல. அம்மா கையை வச்சோன்னே வந்துருச்சு. ஆஹா அப்பா, எவ்வளோ கஷ்டப்பட்டு பிடுங்க வேண்டியா இருக்கு. பயங்கரமா இருக்கு டேஸ்ட். டேஸ்டா இருக்கா? அந்த மாதிரி இருக்கு மஞ்சள் பழம். மஞ்சள் பழம் தான் இருக்கிறதுலே டேஸ்ட் அதிகமான பழம்னா இந்த பழம் மட்டும்தான், மஞ்சள் பழம் தான். எவ்வளோ வேணால் முந்திரி பழம் எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம். ஆனால் என்ன, இதை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிக்கக்கூடாது. தண்ணி குடித்தோம்னா அந்த தொண்டை வந்து ஒரு மாதிரியா காந்துற மாதிரியே இருக்கும். மிச்சபடி என்ன, இந்த முந்திரி கொட்டை எல்லாருக்கும் தெரியும். என் மச்சானுங்க அங்கே போய் பிடிச்சிக்கோண்டா. இது ரெண்டு கீழே விழுந்துருக்கீங்க இல்லை? அது அது அடி இந்த பழம் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது சாப்பிடும்போது சட்டை இதுலாச்சும் இதோட சாறு பட்டால் கரை போகவே போகாது. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தீங்களா? எல்லா பெரியவங்களும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முந்திரி கொட்டை மாதிரி முந்தாதரா அப்படின்ட்டு. அதுக்கு நீங்கள் இந்த பழத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த கொட்டை வந்து பழத்துக்கு முன்னாடி வரும். அதாவது முதல்ல அந்த மரத்தில் கொட்டை தான் முதல்ல வரும், அப்புறம் தான் பழம் ரெண்டாவது தான் வரும். அதுதான் அந்த பழமொழி, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆர்வத்தில் ரொம்ப தின்னு விட்டேன், தொண்டை வேற காருது. சூர்யா, மஞ்சள் பழம் பறிக்கிட்டோம். நீ அங்க சிவப்பழம் இருக்கு பாருங்க, 2 பழம், அதை பாருங்க.
சரி சரி. மேலே இருக்கு பாருங்க. அருமையா இருக்கு. ஆசம் அடிப்பொடி அருமையா இருக்கு. இந்த ஒரு பழத்தை ஒரு ஆள் தயார் செய்ய முடியும். ஆனா குரங்கு மாதிரி உட்கார வச்சு திங்க வச்சு. இந்த மஞ்சள் பழம் ஒரு டேஸ்டா இருக்கு. மஞ்சள் பழம் தான் மஞ்சள் பழம் யார் வச்சிருக்கா? மஞ்சள் பழம் இன்னும் நிறைய யாரா வச்சா கொடுங்கண்ணா. இந்த மச்சி நிறைய இருக்கு. அது வெள்ளை பழம். இந்த நிறைய இருக்கு. நம்ப மாட்டீங்க. இது மஞ்சள் பழம் தானுங்க பாருங்க. இதுதான் மஞ்சள் பழம். சரியான டேஸ்டா இருக்கு. மஞ்சள் பழம் மஞ்சள் பழத்தோட டேஸ்ட் எதுக்கும் எந்த பழத்துக்குமே வராது. அதுக்குதான் வந்து பறிக்கும் போதே ஒரு 20 பழத்தை உள்ள விட்டேன். நிறைய பழத்தை எடுத்து சாப்பிட்டேன். இப்ப சாப்பிடவே முடியல ஒண்ணு கூட. நான் அதுக்குதான் வந்த உடனே லேட்டா சாப்பிட்டது ஒரு பழம். அப்பா எல்லாரும் எங்க வீடியோ பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பா நம்புறேன். எங்க சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய். சென்று வருகிறோம்.